வாங்க முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. அதுக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திக்கலாம். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/4 ஸ்பூன், கட்டி பெருங்காயம் சேர்த்து நல்லா பொரியிட்டதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 2 தக்காளி சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்து வதக்கிக்கலாம். சாம்பார் தூள் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாசம் போகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக விட்டுக்கலாம். துவரம் பருப்பில் வந்து ஜீரகம், பூண்டு, தக்காளி சேர்த்து மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. அப்புறம் சாம்பார் தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். துவரம் பருப்பு வேக வைக்கும்போது 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் சேர்த்து வேக வச்சிங்கன்னா பருப்பு நல்லா வாசமாக இருக்குங்க. அப்புறம் முருங்கைக்காய் வெந்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். நல்லா டேஸ்ட்டான பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.